நன்றி உணர்வினால் மாயாஜாலத்தை பெறுவதற்கான பார்ட் 3 வீடியோ இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1 and 2ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் மாயாஜாலம் நிகழும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த மாயாஜால புத்தகம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த திரு சசிகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க உந்துதலாக இருந்த என் நண்பன் கோபி மற்றும் என்னை உற்சாகப்படுத்திய என் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகள். என் வீடியோவை கண்டுகளித்த நல்ல உள்ளங்களுக்கு உற்சாகமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நன்றி உணர்வு முடிவில்லாதது. நன்றி உணர்வை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ருசித்துவிட்டு அடுத்த பதிவிலிருந்து நாம் 28 நாட்கள் பயிற்சியை தொடங்கலாம் என நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியம், பணம், வேலை மற்றும் உறவுகளில் எப்படி புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதையும், நம்முடைய சிறிய மற்றும் பெரிய கனவுகளை எப்படி நனவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக 28 மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். முதல் 12 செயல்முறை பயிற்சிகளும் நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை உடனடியாக நம் வாழ்வில் முடுக்கிவிடும். அடுத்த 10 பயிற்சிகளும் நம் விருப்பங்கள் மற்றும் கனவுகள் நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை பயன்படுத்தி எப்படி நனவாக்குவது என்பதை கற்றுத்தரும். அடுத்த 6 பயிற்சிகள் நம்மை ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்லும். முதலில் நம்முடைய கனவுகள் என்ன அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை, தொழில் மற்றும் வேலை, பணம், செல்வம் மற்றும் வீடு, உறவுகள், தனிப்பட்ட விருப்பங்கள், இவ்வாறு 5 வகைகளாக பிரிக்கலாம். நன்றி உணர்வின் மாயாஜால சக்தி நம் வாழ்க்கையை எந்த வழியில் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கான உறுதியான திசையை நாம் அந்த சக்திக்கு கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் சேலத்திலிருந்து சென்னை போகணும். ஆனால் நம்ம சென்னை போகிற பஸ்ஸில் ஏறாமல் பெங்களூர் போகிற பஸ்ஸில் ஏறணும்னா நம்மளால் எப்படி இலக்கை அடைய முடியும்னு சொல்லுங்கள். இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் நம்மளோட இலக்கு உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் தான் நம்மளால் இலக்கை அடைய முடியும். முதலில் ஒரு டைரி, பேனா எடுத்து எழுதுங்கள். நாம் 5 தலைப்புகள் பிரித்தோம் இல்லையா? அதில் முதல் தலைப்பு ஆரோக்கியம் மற்றும் உடல். நீங்கள் ஆரோக்கியத்தை பெற எந்த வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, விளையாட்டு, ஜிம், நீச்சல், சைக்கிளிங், எந்த யுக்தியை கையாளப் போகிறீர்கள்? உடல் எடை எவ்வளவு இருக்க வேண்டும்? உணவு முறை எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய மருத்துவர் மற்றும் டயட்டீஷியன் ஆகியவற்றை பற்றி தெளிவாக எழுதுங்கள். இப்போ 2வது பிரிவு தொழில் மற்றும் வேலை. எந்த மாதிரி வேலை வேண்டும்? எந்த ஊரில் வேண்டும்? அதாவது உள்ளூரா, வெளியூரா, இல்லை வெளிநாடா? வேலை எந்த மாதிரி இருக்க வேண்டும்? நம்ம கூட எந்த மாதிரி மனிதர்கள் வேலை பார்க்க வேண்டும்? எவ்வளவு ஊதியம் வேண்டும்? எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும்? எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கணும்? அப்படிங்கிறத நம்ம டைரியில் தெளிவாக எழுதணும். இப்போ 3வது பிரிவை பற்றி பார்க்கலாம். பணம், செல்வம், வீடு. நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? நகை எவ்வளவு இருக்கணும்? நம்முடைய வீடு எது போல் இருக்கணும்? எத்தனை அறைகள் இருக்கணும்? அதாவது ஹால் எப்படி இருக்கணும்? பெட்ரூம் எப்படி இருக்கணும்? இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? வீட்டு உபயோகப் பொருட்கள் எப்படி இருக்கணும்? நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் டைரியில் தெளிவாக எழுதணும். இப்போ நாம் பார்க்க போகிறது பிரிவு 4. இது உறவுகள் பற்றிய விஷயம். நமக்கு எப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்ட வாழ்க்கை துணை வேண்டும்? சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இவங்கெல்லாம் நமக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? எந்த மாதிரி குணநலன்கள் கொண்டவர்களாக இருக்கணும்? இவங்களோட நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்? எப்படியெல்லாம் அவங்க கூட வாழணும்? இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெளிவாக டைரியில் எழுதுங்க. இப்போது 5வதாக நம்மோட தனிப்பட்ட விருப்பங்களை பற்றி நாம் எழுத ஆரம்பிக்கணும். நம் பிரயாணம் பற்றி எழுதணும். யார் உடன் வர வேண்டும்? எந்த ஊர்களுக்கு அல்லது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும்? எதை பார்க்க வேண்டும்? எங்கு தங்க வேண்டும்? எந்த மாதிரியான உணவு, உடை உடுத்த வேண்டும்? எந்த வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும்? தட் மீன்ஸ் கார், பஸ்,
வேன், பைக் அல்லது ஃப்ளைட், ஷிப் எக்ஸட்ரா இது மாதிரியான விஷயங்களை தெளிவாக எழுதுங்கள். நாம் விரும்பும் விஷயங்களில் தெளிவு வரும்போது நன்றி உணர்வின் மாயாஜாலம் நம்மிடம் எளிதாக கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த பதிவிலிருந்து 28 நாட்களுக்கான பயிற்சி தொடங்குகிறது. நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை அல்லது இனி நாம் கற்கப் போகும் பாடத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் அது விரலிடை மணல் துகளாக நம்மை விட்டு நழுவிச் சென்றுவிடும். தொடர்ந்து நாம் அனைவரும் பயிற்சி செய்து ஒரு மாயாஜால அற்புத வாழ்க்கை வாழ வேண்டும். தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ. பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.